அது வந்து ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். ஆனா ப்ளீஸ் அதை கேட்டு கோவப்படாதீங்க. உங்க அப்பா அன்னைக்கு என்ன கேஃபேக்கு வர சொல்லியிருந்தாருன்னு சொன்னால, அப்ப அவர் ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் தான் பிசினஸ் சர்க்கிள்ல நான் விசாரிச்சு பார்த்தேன். அவர் மார்க்கெட்ல நிறைய பணத்தை இழந்துட்டாரு. அதனால தான் என்னோட சார்பா நான் அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்கேன். அவரு வாங்கிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி வாங்கிக்க வச்சேன். ஆர்த்தி, நீங்க இதை ஒண்ணும் தப்பா நினைக்கலையே? ஆர்த்தி, தீபாவளி அன்னைக்கு ராத்திரி விளக்கு அணையவே கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் இங்க எந்த விளக்கும் அணையாது. போதும் 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 குழந்தைங்களா, எழுந்துருங்க. போதும் போதும், நல்லா இருங்க. பாட்டி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னோட 2 தங்கச்சிகளையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். நான் தான் அவங்க பாடி கார்டு. ஆமாப்பா, தங்கச்சிகளை பாத்துக்க வேண்டியது அண்ணனோட கடமையாச்சே, அப்படிதானே? உன்னை நம்பிதான் நான் இவங்க 2 பேரையுமே அனுப்பி வைக்கிறேன், சரியா? ஆர்த்தி, நான் போய் குழந்தைங்களை பஸ் ஏத்தி விட்டு வரேன். சரிங்க. கவனமா இருக்கணும், பார்த்து நடந்துக்குங்க. சரி, வாங்க போலாம். ஓகே, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பை 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 பை. அத்தை, தீபாவளி அன்னைக்கு நீங்க நிறைய வேலை பார்த்துட்டீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. நீங்க போங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். சரி ஆர்த்தி. சொல்லுங்கம்மா. ஹலோ ஆர்த்தி. ஆர்த்தி, 12 மணிக்கு அருணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. அருணையா? அதான் டாக்டர் அன்னைக்கே சொன்னாங்கல்ல, திரும்பவும் அருண் வரணும்னு. செகண்ட் செஷனை இன்னைக்கு தான் வச்சிருக்காங்க. அம்மா, அருணோட ஸ்கூல்ல அருணை பிக்னிக் கூட்டிட்டு போயிருக்காங்களே, வரதுக்கு 3 நாள் ஆகும். அப்புறம் அவன் இப்பதான் கிளம்புனான். நான் எப்படி அவனை கூட்டிட்டு வருது? என்னது? ஆனா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுமே ஆர்த்தி. நீ அருணை எப்படி போக விட்ட?
ஆர்த்தி அன்னைக்கு முன்னாடி தானே டாக்டர் சொன்னாரு. நாளைக்கு தானே அந்த டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அதுவும் இல்லாம போன் மேரோவோட செகண்ட் செஷனை இவ்ளோ சீக்கிரமா ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இப்ப என்ன பண்றது? அவர்தான் 3 குழந்தைங்களையும் பஸ் ஏத்தி விட போயிருக்காரு. நீ ஏதாவது பண்ணி அருணை போக விடாத ஆர்த்தி. நீங்க பாரு, டாக்டர் ஏற்கனவே சொன்னார்ல, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சரியான நேரத்துல செய்யலன்னா அது சரியா வராதுன்னு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆனாலே சரியா வராதுன்னாரு. நீ ஏதாவது பண்ணி அருணை போக விடாத, ஏதாவது பண்ணி அவனை இங்க கூட்டிட்டு வந்துரு ஆர்த்தி, ப்ளீஸ். அவர்தான். சொல்லுங்க ஆர்த்தி. ஆ, என்னங்க? நான் குழந்தைங்கள பஸ்ல உட்கார வச்சுட்டேன். அதோட அவங்க டீச்சரை பார்த்தும் பேசிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட நான் லஞ்ச் வாட்டர் பாட்டில் பத்தியும் பேசிட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்ல அவங்க என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியோ சமாளிச்சு இப்பதான் வந்துட்டு இருக்கேன். அப்படின்னா பஸ் கிளம்பிடுச்சா? ஆமா ஆர்த்தி, டோன்ட் வரி. குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆர்த்தி. சரிங்க. ராஜேஷ், ஹே ஹாய், how are you? ஹாய், வெரி குட் வெரி குட் வெரி குட். நம்ம 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு உறவு இருக்கு. அதனாலதான் நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது கோஇன்சிடென்ஸா என்னன்னே தெரியல. ஆமா ராஜேஷ், இந்த ஊர் உலகம்லாம் கெட்டு போய் தான் இருக்கு. போன ஜென்மத்துல நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பவும் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்ன ஃப்ரெண்ட். எனிவேஸ், நேத்து நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட அடி எதுவும் வாங்கலையே? ரொம்ப கோபமா இருந்தாங்களே? அப்படிலாம் இல்ல. சொல்லப்போனா ஆர்த்தி என்கிட்ட மன்னிப்பு தான் கேட்டாங்க. உண்மையிலேயே பிரசாந்த், அவங்க அப்படி கோவப்படுறது திட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காதலை பொறுத்தவரை எல்லாமே நல்லா தான் இருக்கும் ராஜேஷ். காதல்ல முள்ளு கூட நமக்கு பூவா தெரியும். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எப்பவுமே ஆர்த்திய சந்தோஷமாவும் நிம்மதியாவும் பார்த்துப்பேன். அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே கவலை இல்லாம இருக்கலாம். அது மட்டும் எனக்கு போதும். இப்ப என்ன பண்றது? அருணும் போயிட்டா. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனோட செகண்ட் செஷனுக்கு அவனை எப்படி அனுப்புறது? இது அம்மாக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்ப நான் என்ன செய்ய? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மேடம், ராஜேஷ் சார் வண்டியோட டேங்கை ஃபுல் பண்ணிட்டு வர சொன்னாரு. நான் ஃபுல்லா பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டேன். இந்தாங்க வண்டியோட சாவி. தேங்க்யூ. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. அது வந்து பெயின் பெட்கருக்கு இங்க இருந்து எப்படி போகணும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்க இருந்து நேரா போங்க. ஒரு 4 ரோட் கிராசிங் வரும், அங்க இருந்து லெஃப்ட் போங்க. ஆனா ஜாக்கிரதையா போங்க, போற வழி ரொம்ப மோசமா இருக்கு. தேங்க்யூ. வெல்கம். சொல்லுங்க. நீங்க இப்போ வெளியில இருக்கீங்களா? ஆமா, அது வந்து நான் அம்மாவை. ஓ, அத்தைய பார்க்க போயிருக்கீங்களா? இங்க பாருங்க, சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஆமா, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் என்ன விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும். See you.
நீங்க இப்போ வெளியில இருக்கீங்களா? ஆமா, அது வந்து நான் அம்மாவை அத்தைய பார்க்க போயிருக்கீங்களா? இங்க பாருங்க, சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஆமா, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் என்ன விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ்னு ஒரு சின்ன வார்த்தையை உன்கிட்ட சொல்ல விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம் ஆர்த்தி, நீ மட்டும் எங்களுக்கு துணையா நிக்கலன்னா உன்னோட அப்பா எல்லாத்தையும் இழந்திருப்பாரு. பிரசாந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தையும் அருணோட போன் மேரவையும் கொடுத்து நீயும் ராஜேஷும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க ஆர்த்தி. செகண்ட் செஷன் கூட சக்ஸஸாக முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க சார், பிரசாந்தோட உடம்பு கண்டிஷனை பார்த்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பிரசாந்தையும் அருணையும் கூட்டிகிட்டு போகலாம். அருண் பிரியா பானு கூட ஸ்கூல் பிக்னிக்ல போயிருக்கான். அப்புறம் எப்படி அருண் இங்க வந்தான்? எதுக்கு? ஆர்த்திய சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர சொன்னேன். இன்னும் அவங்க வரல. आप जिस नंबर से संपर्क करना चाहते हैं वो इस वक्त उपलब्ध नहीं है. போன் வேற போக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? ஷோபாதைக்கு போன் பண்ணி பார்க்கலாம். आप जिस नंबर से संपर्क करना चाहते हैं वो इस वक्त उपलब्ध नहीं है. அவங்களுக்கும் போன் போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரியலையே. என்னாச்சுன்னா ஆர்த்தி அண்ணி எப்போ வராங்க? அதுக்குதான் நானும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் ஆர்த்தி அண்ணி, உங்களுக்காக தான். பிரீத்தி நீ, நாங்க என்ன நினைச்சோம்னா ஆர்த்தி தான் வந்திருக்காங்கன்னு. ஆர்த்தி ஷோபாத்தைய பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கா. வந்துகிட்டே இருப்பா. அப்படின்னா ஆர்த்தி அக்கா ராஜேஷ் அத்தா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அவங்கள தான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனே. அம்மா அப்பா அருண் கூட ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாரே, அவரும் அங்கதான் இருந்தாரு. ஆனா ஆனா எதுக்கு ஆர்த்தி அக்கா போய் சொல்லணும்? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக ராஜேஷ் அத்தன் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க? நீங்க அருணை என் கூட அனுப்பி வச்சு எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க.
உங்க வேலை நல்லபடியா முடிஞ்சது ஆர்த்தி. முடிஞ்சிருச்சு. இனிமே அருண் உங்க கூட தான் இருப்பான். அருண் கவனமா இருக்கணும். உன் தங்கைங்களையும் கவனமா பாத்துக்கணும். ஓகேம்மா. பாய்மா. பாய். பாய் அங்கிள். பாய் அருண். நீ ரொம்பவே மாறிட்ட ஆர்த்தி. ஏன்னா நீ இவ்வளவு அமைதியா இருந்ததை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தெரியாதவங்க கிட்ட நான் எப்பவும் பேசுறது இல்ல. தேங்க் காட். நீ இந்த மாதிரி கோவப்பட்டாலும் கொஞ்சம் பேசுறிய. நீங்க கொஞ்சம் வேகமா போறீங்களா? என் வீட்ல என் ஹஸ்பண்ட் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. 6 மணிக்கெல்லாம் வர சொன்னாரு. இப்ப மணி 7 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அவர் என்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. ஓகே. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நான் போய் பார்க்கிறேன். பேட்டரியோட கேபிள் பிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? இங்க உதவிக்கு யாரையும் கூப்பிட முடியாது. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பெட்ரோல் பங்கும் மெக்கானிக் ஷாப்பும் இல்லை. இப்ப என்ன பண்றது? அவருக்கு போன் பண்ணியாவது சொல்லிடணும். இந்த இடத்துல எங்க நெட்வொர்க் கூட கிடைக்க மாட்டேங்குதே. என்னோட போன் இருந்து பண்ண. இதுலயும் நெட்வொர்க் இல்ல. இப்ப என்ன செய்யறது? அவரு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு.